காலை வணக்கம். இன்று கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. கிருஷ்ண ஜெயந்தின்னா இந்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ரோகிணி நட்சத்திரம். அதே மாதிரி அஷ்டமினா 8வது நாள், அமாவாசைக்கு பிறகு 8வது நாள். இதனால் இது 2 நாட்களும் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடப்படுகிறது. புராண ரீதியான ஒரு மாபெரும் அரசர், அவருடைய காலத்தில் இருந்த அத்தனை அரசர்களையும் ஆட்டி படைத்து அடக்கி அறிவுரை கூறி பல மகத்தான காரியங்கள் செய்தவர். அந்த புராண கால சான்றுகள் மட்டுமின்றி இந்த ஆர்காலஜிகள், தொல்லியல் துறைக்கான ஆவணங்கள், சரித்திர சான்றுகள் எல்லாமே அப்படிப்பட்ட மாபெரும் மனிதர் ஆண்டவனாக தொழப்பட்டு இந்த பூவுலகில் பல்வேறு புனிதமான கருத்துக்களை கூறிவிட்டு சென்றார். அது கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏஆர் 2024 மெட்ராஸ் 234, ஏஆர் 2024 மெட்ராஸ் 234, செல்லப்ப கவுண்டர் ஆலிஸ் செல்லப்பன் வெர்சஸ் சப் ரிஜிஸ்ட்ரார் குமாரபாளையம் நாமக்கல். செல்லப்ப கவுண்டர் ஆலிஸ் செல்லப்பன், சப் ரிஜிஸ்ட்ரார் குமாரபாளையம் நாமக்கல். இதில் செக்ஷன் 76 பிரகாரம் சப் ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னதுனால அப்பீல் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் ரிஜிஸ்ட்ரார் ஒரிஜினல் அந்த பத்திரம் பதிவு, இந்த விற்பனை பத்திரத்தினுடைய மூலப்பத்திரத்தினுடைய ஒரிஜினல் இல்லாதனால அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். இவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஏஆர் 2013 எஸ்சி சப்ளிமெண்ட்ரி 921, ஏஆர் 2007 ஏஆர் எஸ்சிடபிள்யூ 7443 இந்த தீர்ப்புகளை பின்பற்றி அவர் ஒரிஜினல் இல்லைன்னாலும் சான்றளிக்கப்பட்ட சர்டிஃபைடு காப்பி இதர ஆவணங்களை வைத்து பதிவு பண்ணிதான் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு உதவும் என்று இன்று பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.